திரு ஸ்ரீகாந்த், இப்போ நயினார் அவர்களில் தொடங்கி தமிழிசை, ஹெச் ராஜா, அண்ணாமலை அப்படின்னு எல்லோருமே அரசாங்கத்தின் பங்கை அங்கே விமர்சிக்கிறாங்க, நிர்வாகம் தோல்வி அதெல்லாம். ஆனால் விஜய் அவர்களை பற்றி சொல்கிறதில்ல அப்படிங்கிறதுலேருந்தும் கருவியாக பயன்படுத்துகிறீங்க விஜயை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த நடந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேசியிருக்கோம். இதில் பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்கிறது. எங்கள் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களாகட்டும், முன்னாள் தலைவர் எங்களுடைய அண்ணாமலை அவர்களாகட்டும், எல்லாரும் மிக தெளிவாக மக்கள் பக்கம் நின்று மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்காக தான் குரல் கொடுத்திருக்கிறார்களே தவிர, மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த குழுக்களின் வருகை இருந்தது, ஆய்வுகள் நடைபெற்றன, அதெல்லாம் கவனிச்சிருக்காங்களே தவிர, இதை தவிர்த்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் எல்லா நடவடிக்கைகளும் இருந்ததே தவிர, மற்றபடி இப்போ ஊகத்தின் பேரில் தராசு ஷாமனனோ மரியாதைக்குரிய வன்னியரசு அவர்களும் கூறிய கருத்துக்கள் எல்லாம் ஊகத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்க. அதாவது அவர்கள் கூட்டணிக்கு எதிராக சொல்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு சம்பவம், துயர சம்பவம். அந்த சம்பவத்தில் பல விஷயங்கள் நடந்திருக்குது. நமக்கே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காணொளிகள் வர வர நிறைய விஷயங்களில் எவிடன்ஸாக தெரிய தொடங்குது, எது சரி எது தப்பு, எதில் கான்ஸ்பிரன்சி இருக்கா இல்லையா அப்படிலாம். ஆனால் 4 மணி நேரத்தில் ஒரு முடிவுக்கு குழு உடனடியாக அங்கேயே அறிவிக்குது அப்படின்னு இருக்கு இல்லையா? பாஜகவுடைய குழு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய குழு அறிவிக்கிறதுங்கிறது அது ரொம்ப ஒரு ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ் இல்லையா? அப்போ ஒரு விசாரணைக்கு வருவதற்கு முன்னாடியே குற்றச்சாட்டை வச்சு வருது அப்படிங்கிறத அவங்க அரசியல்னு சொல்கிறாங்க. இல்லை, வாய்ப்பே இல்லை. இந்த கருத்தில் நான் முரண்படுறேன். ஏன்னா அவங்க பார்த்த உடனேயே அவங்க தன்னுடைய கருத்தியலை அவங்க அங்கே செலுத்தவில்லை. அவங்க இன்றைக்கு தான் தன்னுடைய ஆய்வின் அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதுவும் முழுமையாக யாருக்கும் பத்திரிகைகள் இன்னும் வழங்கப்படலை. அவர்கள் மக்களை சந்தித்தார்கள், காயப்பட்ட மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை, இறந்து போனவர்கள் குடும்பத்தினரை. அந்த கூட்டத்தில் நேரடியான அதோட சாட்சிகளை எல்லாம் விசாரித்தார்கள். விசாரித்த பிறகுதான் அந்த ஒரு நிலை. அந்த சாட்சிகளையே நீங்களே பார்த்திருப்பீங்க, காட்சிகளாக வருது. திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்குறாங்க, டிரான்ஸ்லேட் பண்றாரு. ஒரு பெரியவர் சொல்றாரு, அங்க நிர்வாகம் போது அவர் விஜய் கட்சியினுடைய நிர்வாகத்தை சொல்றாரு. இல்லை, அவர் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நடந்தது அவருடைய எண்ணத்தை தான் அவர் வெளிப்படுத்துறாரு. நீங்க மறுபடியும் கட்டமைக்காதீங்க. நான் திரு அண்ணாமலை அவர்களை சொல்ல, அவர் இருந்த இடத்துல அந்த பெரியவர் பேசின நான் காட்சிக்கு அந்த காட்சி சொல்றேன், நல்லாவே தெரியுது. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, கட்சி அத நிர்வாகம் சொல்றது தாவேகா நிர்வாகத்தை சொல்றாரு. கும்பல்ல அவர் அப்ப 2 விதமான கருத்து வருது இல்லையா? நீங்க ஒரு கருத்துக்கு முடிவு கொண்டீங்களே அப்படின்னு அது ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ல தலைவர் பேசவில்லை. அது அப்படி கிடையாது. தலைவர் பேசினாலும் நான் சொல்ல, அந்த குழு என்ன முடிவு நீங்க சொன்னீங்களா, நேரடியா போய் சாட்சியங்களை பார்த்தாங்க. நீங்க சாட்சிகளை பார்த்ததுல 2 விதமான கருத்து வரும்போது ஒரு முடிவுக்கு உடனடியா எப்படி குழு வந்துச்சு? அதாவது ஒரு முடிவுக்கு வந்ததுன்ற நிலைப்பாடு நீங்க எடுக்கிறீங்கன்னா முழு அறிக்கை வரணும். ஆனாலும் நாங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, இதுல பொறுப்பு கண்டிப்பா திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது, அந்த கட்சியினருக்கு இருக்கிறது, மாற்று கருத்தே இல்லை. இதை ஒவ்வொரு தலைவரும் சொல்லி இருக்கிறார்கள். அதன் பிறகு கூடுதல் பொறுப்பு யாருக்கு இருக்கிறதுங்கிறதா இங்க சிறப்பான கேள்வி. ஒரு அரசு அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல அவங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்கோ அந்த இது நடத்துவதற்கோ அனுமதி கொடுத்த பிறகு நம்ம இன்டெலிஜென்ஸ் பியூரோ கண்டுபிடிச்சிருக்கணும், இது இவ்வளவு கூட்டம் வரும், இவர் எங்க நிக்கணும், என்ன செய்யணும், மக்கள் பாதுகாப்புக்காக முதல் முறையாக நான் அவங்க என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவங்க செய்யல, தேவையான காவலர்கள் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் 5 கேள்விகள் அவங்க அன்றே முன்வைத்தார்கள். அந்த பாராளுமன்ற குழு வைத்தார்கள். அதனால நான் இப்ப எந்த கட்டத்துக்கு இப்ப சொல்லணும்னா, இப்ப இவங்க பேசினதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால், இதுல ரொம்ப தெளிவா இருக்கு. பாஜக நாங்க விஜய்க்காகவோ தாவேக்காகவோ பேசுவதற்காக இங்கும் வரவில்லை, அங்கேயும் பேசல. முக்கியமா எனக்கு ஒரு 2 நிமிஷம் அனுமதி தரணும். என்னன்னா, நம்ம வன்னியரசு சொல்றாங்க கொள்கை எதிரின்னு சொல்றாங்க, அதிமுக சிதைக்கப்பட்டதுன்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள். இப்ப திமுகவுக்கும் சரி கூட்டணி கட்சிகளுக்கும் சரி என்ன அச்சமாக இருக்கிறது என்றால், இன்றைக்கு கூட்டணி கட்சி சிதைக்கப்பட்டதுன்னு சொல்லணும். சொன்னா தான் இவங்க ஸ்ட்ராங் ஆக மாட்டாங்க. ஏன்னா மக்கள் ஒரு முடிந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மக்கள், நீங்க எத்தனையோ இது பார்த்தோம், ஊடகங்கள்ல நம்ம பார்த்தோம், காணொளிகள் பார்த்தோம் நீங்க இல்லையா? மக்கள் என்ன கருத்து சொல்லி இருக்கிறார்கள்? விஜய் மேல கோவப்பட்டிருக்காங்களே யாராவது? ஆட்சி மேலையும் காவல்துறை மேலையும் கோவப்பட்ட மக்கள் காணொளிகள் ஏராளம். அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க, இது விஜய்க்கு ரொம்ப பெரிய ஆதரவு தருதே,
ஆளும் கட்சிக்கு பின்னடைவை தருகிறதே என்ற பதட்டத்துல சிதைக்கப்பட்டதுங்க. ஆளுங்கட்சிக்கு ஏன் பின்னடைவு வருதுன்றீங்க? கண்டிப்பாக பின்னடைவு. நீங்க எத்தனை காணொளி நீங்க இப்ப பார்த்தேனதுலயே மகனை பறி கொடுத்த ஒரு தாய் சொல்லவில்லையா, என் மகன் இறந்து விட்டான் பரவாயில்லை, அது சரியா இருக்குன்னு பாக்குறீங்களா? இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க இப்ப பாஜக என்னவா பாக்குது? ஒரு விஷயம் கிளாரிட்டி மட்டும் கொடுத்துறேன். ஐபி பத்தி சொன்னீங்க. ஐபி சென்ட்ரல் ஏஜென்சி தமிழ்நாட்டில் அவங்க வந்து இந்த அசஸ்லாம் பண்றதில்ல, அது ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நீங்க வந்து இப்போ எல்லா தலைவர்களும் கரூர் போயிட்டாங்க. தமிழ்நாட்டிலேயும் உளவுத்துறை இருக்கிறது, அது வேற, அந்த உளவுத்துறை வேற. நீங்க ஐபி ரெஃபர் பண்ணதுனால சொன்னேன் நான். இதுதான் அந்த டிரான்ஸ்லேஷன்ல வர குழப்பம். இல்ல சார், உங்களுக்கு தெரியாதது இல்ல. இன்டெலிஜென்ஸ் தெரியும், பட் நான் மீன் பண்ணது உளவுத்துறை இங்கும் இருக்கிறது. ஓகே, ஐபி வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்சிங்கிறதால அதை கிளாரிஃபை பண்ணேன். ஏன்னா அவங்க இங்க வந்து இதை அசஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு கேள்வி, நீங்க எல்லாரும், அதாவது பாஜக உட்பட, பாஜகவில் அத்தனை தலைவர்களும் போயிருக்காங்க, பாஜக மேலிட குழு போய் பார்த்துருக்குது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் பார்த்துருக்காங்க. 10 நாட்களாக திரு விஜய் போகலைங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கட்சி தலைவராக, கட்சியாக அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு அவருக்கான ஒரு பொறுப்பு இருக்குது, இல்லை அது போய் பார்க்கணும் அப்படின்னு இருக்கா, இல்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் நிறைய கூறுகள் இருக்கிறது. நம்ம வன்னியரசு அண்ணா சொன்னதுக்கான பதில் முழுமை செஞ்சிடுறேன். எந்த கட்சியும் சிதைக்கப்படவில்லை, எங்கள் கூட்டணி இங்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பெரிய விருட்சமாக இது வளர்ந்து இருக்கிறது. அதனால இதில் எந்த அச்சமும் எங்களுக்கு இல்லை. முதல் முறையா. இரண்டாவது விஷயம், நீங்க சொல்றீங்க அவர் வந்து பாதிக்கப்பட்டவர். எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள்? மக்களா அவரா? மக்கள் தான் கண்டிப்பாக குடும்பங்களையும் வலிகளையும் துன்பத்தையும் நேரடியாக அனுபவித்தவர்கள். ஆனா அவர் கட்சி தொண்டர்களை தான் அவர் இழந்திருக்கிறார். அதனால எந்த கட்சி தலைவரும் போய் அவரை பார்க்கணும் பேசணும்னு நான் சொல்லல. ஆனா அவர் ஏன் போகலன்னு ஒரு கேள்வி கேட்கிறோம் இல்லையா? he needs time. கண்டிப்பா எடுத்தேன் கவுத்தேன் மறுபடியும் அவரால் பேச முடியாது, பேசவும் கூடாது. இல்ல 10 நாளைக்கு பிறகு அது என்னுடைய வேலையும் இல்லை. அதுக்கான காரணம் அவர் தான் சொல்லணும், நம்ம சொல்ல முடியாது. அதனால நான் அதுக்கான கருத்துக்குள்ளேயே போக விரும்பல. ஆனால் கண்டிப்பாக அதோட வலியும் வேதனைக்கு அவருக்கு இருக்கும், அவங்க தான் அதுக்கான பதில் சொல்லணும். நான் இதுல பார்க்க வேண்டிய கருத்து இப்படி ஒரு கேள்வி வைக்கிறேன் சார் உங்கள்கிட்ட. இந்த வலியும் வேதனையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கும் இந்திய பிரதமருக்கும் இல்லாமல் இருக்கா? ஏன் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. உடனே கண்டலன்ஸ் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? அப்புறம் ஏன் அது வந்து ஏதோ வலியும் வேதனையும் அவருக்கு மட்டுமே இருக்குன்னு அதை எப்படி நம்ம சுருக்குறோம்? கூடுதல் இருக்கும் இல்லையா? அவருடைய அது எப்படி ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னா எல்லாருக்கும் வலி இருக்கு. பெருமாள் மணிக்கு, திரு ஸ்ரீகாந்துக்கு, வன்னியர் எல்லாருக்கும் வலி இருக்கு. எப்படி அது வலி இல்லாம போகும்? 2 வயசு குழந்தை அது விரும்பியா போகுது? கண்டிப்பாக. ஆனால் இதை விட கூடுதல் வலி இருக்கிற ஒரு தாய் என்ன பேசினாங்க, காணொளி பார்த்தோமா இல்லையா? காவல்துறை தவறளித்து விட்டது, தமிழக அரசு தவறளித்து விட்டதுன்னு பேசினாங்களா இல்லையா? ஷியாமண்ணா பேசுறப்ப சொல்றாங்க இன்னும் புஷி ஆனந்த கண்டுபிடிக்கல அப்படின்னு. அதே கரூர்ல இன்னும் திரு அசோக் என்பவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் கவர்னர் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருப்பாருன்னு அவர் ஒரு குதர்க்கமா ஒரு விஷயம் பேசுறாரு. அவர் அசோக் கூட தான் இருந்தாரு, பெயில்ல தான் இருக்காரு அவர். நீங்க சொல்ற உதாரணம் தப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல, உதாரணம் தப்பு இல்லை. அவர் தேடணுமா இல்லையா? எவ்வளவு நாள் தேடணும்? அந்த உதாரணத்துக்கு சொல்றேன். அதனால சரி, இப்ப நீங்க சொல்லுங்களேன், 41 உயிர்களை பலி கொண்ட ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதுல இப்ப வந்து காவல்துறை எங்க போய் அவரை கைது பண்ணிட்டாங்க? இன்னைக்கு வந்து உங்க லாஜிக் படி, ஆர்குமெண்ட்டுக்காக கேட்கிறேன், ஏபி கேன்சல் ஆயிடுச்சு, நீதிமன்றத்துக்கு போறாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ இப்போ வந்து காவல்துறைக்கு கைது செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஏபி கேன்சல்னா இம்மீடியட் அரெஸ்ட் தான் இருக்கும். அப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? திரு ஆனந்தோ, நிர்மல் குமாரோ உள்ளிட்ட யாரையுமே கைது பண்ணலையே அவங்க. எஸ்ஐடி அதோடைய நடவடிக்கை போட்டுன்னு விட்டாச்சு. இதுல போய் எங்க பழி வாங்குறது? அல்லது எங்க நீங்க சொல்ற லாஜிக் இடிக்குது? இப்ப இல்லப்பா, லாஜிக் இருக்குதுன்னா இப்ப இந்த கேள்வி நம்ம தமிழக அரசு தான் கேட்கணும். இங்க பாருங்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும். அவங்க பதில் சொல்ல வேண்டிய சட்டத்தின் முன்பு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமையும் கட்டாயமும் கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் நான் என்ன தமிழக அரசை கேட்கிறேன்னா, எங்க தலைவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார்கள், உங்க மடியில் கனம் இல்லாத போது நீங்க ஏன் ஒரு சிபிஐ விசாரணைக்கு போகல? நீங்க ஒரு நபர் கமிஷன் வைக்கிறீங்க. இப்ப எப்படி வழக்குகள் போச்சு? அந்த விசாரணை கமிஷனுக்கு ஏன் சார் கோர்ட் தலையிட்டு ஒரு எஸ்ஐடிக்கு தனியா ஒரு தலைவரை நியமிக்கிறாங்க? அஷ்ரா கர்க் சாரை ஏன் தனியா நியமிக்கிறாங்க? நீங்க போட்ட விசாரணை சரியா நடக்காதுன்னு கோர்ட் நினைக்குது. அதே மாதிரி உங்க விசாரணை கமிஷனுக்கும் நீங்க கோர்ட் மூலமாக ஒரு நீதிபதியை தனிப்பட்ட முறையில் இந்த நீதிபதியை நாங்கள் எந்த கமெண்ட்டும் சொல்லல. ஆனால் நீங்க ஏன் கோர்ட் மூலமா அந்த நீதிபதியை தேர்ந்தெடுக்காம முதல்வரே ஒருத்தரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? சிபிஐ என்கொயரிக்கு அது பரிந்துரைக்காமல் இன்னும் கேட்ட வழக்குகள் எல்லாத்தையும் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. இப்ப இவ்வளவு கேள்வி அரசாங்கத்தை நோக்கி கேக்குறீங்க, முதல்வரே கொடுக்கலாம் இல்லையா? திரு அண்ணாமலை என்ன சொல்றாரு? விஜய குற்றவாளியா சேர்க்க முடியாது, சேர்க்க கூடாதுங்கிறாரு. அவர் என்ன அடிப்படையில் இந்த கருத்தை சொல்றாரு? அவர் என்ன முன்முடிவுக்கு வராரு? அவர் என்ன ஆய்வு நடத்துறாருன்னு திருப்பி கேள்வி கேட்பாங்கல்ல.
அது ஒரு அரசியல் ரீதியான சரியான கேள்வியா? இப்ப நீங்க வந்து விஜய குற்றவாளியா சேர்க்க கூடாது. இந்த மாதிரி சம்பவம் தமிழக அரசுல எங்கேயுமே நடக்க வேண்டாம், உலகத்துல எங்கேயும் நடக்க வேண்டாம். ஆனாலும் இது மாற்று கட்சியினர் கூட்டத்தில் நடந்திருந்தால் அந்தந்த கட்சி தலைவர்களை தான் கைது பண்ணுவாங்களா? திமுக கூட்டத்தில் நடந்தா முதல்வர் தான் பதில் சொல்லணுமா? நான் அதுதான் பண்ணலையே, மாவட்ட செயலாளரை தாண்டி எங்கேயும் போகலையே அவங்க. இதே 2006ல நிவாரண பொருட்கள் வழங்கும் போது ஜெயலலிதா அம்மையார் அப்ப கூட்ட நெரிசல் இதே மாதிரி 42 பேர் இறந்தப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருந்தவர் என்ன சொன்னார்? முதல்வர் ராஜினாமா பண்ணுங்கிறார். அந்த பொறுப்புணர்ச்சி இப்ப எங்க போச்சு? எதிர்க்கட்சி தலைவரா இருக்கப்ப முதல்வருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு சொன்னவர் இப்ப ஏன் அந்த பொறுப்பை புறந்தள்ளுகிறார்? அந்த பொறுப்பை ஏன் முதல்வர் ஏற்க மாட்டேங்கிறார்? அப்ப என்ன கேள்வி அவர் என்ன வைக்கிறார்னா, மணிப்பூருக்காக பிரதமர் ராஜினாமா செய்வாரான்னு கேட்பாங்க. நான் இந்த கேள்வி சொல்றேன். உத்தரப்பிரதேசத்துக்காக திரு யோகி ராஜினாமா நான் சொன்ன உதாரணம் இவர்தான் வாயை திறந்து சொல்றார். தமிழக முதல்வராக இருக்கிற ஜெயலலிதா அம்மையார் ராஜினாமா செய்யணுங்கிறவர் அதே விஷயம் தனக்குன்னு வரும்போது மறதி ஏன் வருது அந்த இடத்துல? இப்ப வரைக்கும் என்னன்னா, திரு ஸ்ரீகாந்த் வரைக்குமே இந்த 10 நாட்கள்ல நடந்திருக்கக்கூடிய துயரத்திற்கு அல்லது பொறுப்பு நாங்க வந்து முழுக்க இங்க தான் வைப்போன்றதுல தான் அரசியல் இருக்குன்றாங்க. ஒரு கருவியா நீங்க பயன்படுத்துறீங்கன்றாங்க. அது இல்லை என்பதை தமிழக அரசு நிரூபிக்கணும். தான் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுமையும் ஒரு கடமையும் தமிழக அரசுக்கு இருக்கு.